நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானே. அதனால் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து பொறாமப்படுறார். கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதான் நீ கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நொத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுறணும். இந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு. தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் என் மேலே கேஸ் போடு பார்த்துடலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. நான் சரியான ஆள் அந்த பொடியாக பார்த்துடலாம். நீ போடு கேஸ், நான் பார்த்துட்றேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளே போய் பார்த்தலாம். நியாயத்தை பேசினா